கசியப்ப மைந்தன் ஹிரண்யகசிபு, என்ன வரம் வேண்டும் உனக்கு? என் முடிவு இரவிலும் கூடாது, பகலிலும் கூடாது. அஸ்திரத்தாலோ ஆயுதத்தாலோ கூடாது. உயிர் உள்ளதாலும் உயிர் அற்றதாலும் கூடாது. நான் கேட்டதை எனக்கு மறுக்காமல் தாருங்கள். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்தும் எனது கட்டுப்பாட்டில் இருக்கும் வரத்தை தாருங்கள். பிரம்மதேவா, சக்தி மிக்கவன் நான் ஆக வேண்டும். நான் அந்த பகவான் விஷ்ணுவை பழி தீர்ப்பதற்காக பகவானாக இந்த இரண்யகசிபு மாறுவான். என் பலத்தால் நான் அந்த விண்ணையும் மண்ணையும் ஆட்டி படைப்பேன். நானே கடவுள் என்று நிரூபித்து காட்டுவேன். காலச்சக்கரத்தின் லீலைகள் வினோதமான எந்த சாம்ராஜ்யம் இருளின் சக்தியால் எழுப்பப்பட்டதோ அங்கே ஒரு பவித்திரமான ஜோதி ஒளியை தருவதற்காக தயாராகிக் கொண்டிருந்தது. பிரஹலாதா, அம்மா, ஒரே பெயர் அனைத்து உயிர்களின் துக்கத்தையும் போக்கக்கூடியது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. துரோகி, நான் பிரகலாதனுக்கு மரண தண்டனை வழங்குகிறேன். மறந்துவிடு பிரகலாதா, விஷ்ணுவை மறந்துவிடு. அந்த விஷ்ணு தங்களை பார்க்க வரமாட்டான் இளவரசே. இந்த சிறுவனுக்கு தரிசனம் தர வாருங்கள். வாருங்கள் என் ஜீவிகா. ஏய், நீ அந்த விஷ்ணுக்கு தாளம் போடுபவன் தானே? கூப்பிடவன இன்று தெரிந்துவிட போகிற. 2 பேரில் எவன் நரி என்று, ஆளுகின்ற சிங்கம் என்று. நீ அன்பு காட்டும் விஷ்ணு எங்கும் இருப்பான் இல்லை? அப்படி என்றால் இந்த தூணிலும் இருப்பான் இல்லையா? நிச்சயமாக. முடிவாக என் முன்னே வந்து விட்டாய். உன் முடிவை அழைத்தவன் நீதானே. உன் கதையை முடிக்க நான் வந்து விட்டேன். குழந்தாய், என்னை கூப்பிட்டாய், வந்துவிட்டேன் நான்.